அஸ்லாம் அலைக்கம் கைஸ். ரம்ஜான் மாதத்தோட ஃபர்ஸ்ட் சகர் ஸ்பெஷலான மந்த்துக்கு ஸ்பெஷலான ஒரு டிஷ். அது ஏன் இந்த ரெசிபி வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்கிறேன்னா, இந்த ரெசிபி ப்ளஸ் இதில் யூஸ் பண்ணியிருக்கிற மசாலா ரெண்டுமே வந்துட்டு எங்கள் ஊரை சேர்ந்த பொண்ணுங்க. அந்த 2 பேர் யாருங்கிறத நான் வீடியோக்குள்ளே சொல்கிறேன். வாங்க இப்போ எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு குக்கரில் 250 கிராம்ஸ் மட்டன் வந்து எடுத்திருக்கேன். கண்டிப்பாக இதுக்கு போன்லெஸ் மட்டன் தாங்க எடுக்கணும். பட் கொஞ்சம் ஃபேட்டோடு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. நீங்கள் வேணும்னா நல்லி எலும்பு மட்டும் இது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஸ்க்ரீனில் காட்டி இருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிவிட்டு இது அப்படியே நம்ம ப்ரெஷர் குக்கர் பண்ண போகிறோம். 4 விசில் வர வச்சு எடுத்துக்கலாம். இதில் ஸ்கிப் பண்ணாமல் பெப்பர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுதான் நல்ல சுல்லுன்னு ஒரு காரமான ஃப்ளேவரை வந்துட்டு கொடுக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த மட்டன் சாப்ஸ். இந்த ரெசிபி யாரோடதுன்னு நான் இன்னும் சொல்லலை. வேற யாரும் இல்லைங்க, துபாயே ஒரு கலக்கிட்டு இருக்கிற ஷஃபினா விளாக்ஸோட ஷஃபினாக்கா ரெசிபி தான் இது. சின்ன வயசில் சஹருக்கா இருக்கட்டும், இஃப்தாருக்கா இருக்கட்டும், எல்லா வேலையுமே அம்மா தான் பார்ப்பாங்க. வீட்டு வேலையும் பார்த்துட்டு இதையும் எப்படி தான் மேனேஜ் பண்ணாங்கன்ட்டு நான் ரொம்பவே வந்துட்டு யோசிச்சிருக்கேன். இப்போ அந்த எல்லா வேலையுமே நான் பார்க்குற மாதிரி இருக்குது. காலங்கள் எப்படி தான் வேகமாக ஓடிச்சுன்னு தெரியல. எல்லா மசாலாஸுமே அம்மா வந்து வீட்டிலேயே அரைச்சி பொடி பண்ணுறதுனால வந்துட்டு எனக்கு மசாலா வந்து வெளியில் வாங்குறதுல விருப்பமே இல்லை. பட் ப்ராப்ளம் என்னென்னா மசாலா காலி ஆயிடுச்சு. அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அம்மா என் கூட இல்லை, ஊருக்கு போயிருக்காங்க. என்னடா பண்ணுறதுன்னு இன்ஸ்டாகிராமை சும்மா ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும் போது தான் என் கண்ணில் பட்டுச்சு இந்த நசிஃபாஸ் மார்மேட் ப்ராடக்ட்டோட வெப்சைட் லான்ச். சும்மா வாங்கி பார்க்கலாமேன்னு சொல்லி தான் வாங்கி பார்த்தேன். இந்த பிராண்டை நான் சூஸ் பண்ணதுக்கு ரீசனே வந்துட்டு நோ கெமிக்கல்ஸ், அவங்க வீட்லேயே பக்காவாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்கங்கிற ரீசனுக்காக தான் வந்துட்டு நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊர் பொண்ணு நம்ம சப்போர்ட் பண்ணலைன்னா எப்படி? இது ப்ரொமோஷன் வீடியோ கிடையாதுங்க. நான் வீடியோலேயே வந்துட்டு காமிச்சிருப்பேன். ஆல்மோஸ்ட் அந்த பேக்கெட்டே வந்துட்டு நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இந்த மசாலா வந்ததுலேருந்து எல்லா டிஷ்ஷுமே நான் இந்த பொடியை வச்சு தான் பண்ணுறேன். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குது. அப்புறம் இந்த மட்டன் சாப்ஸ் ரொம்பவே பட்டரியாக செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்துச்சு. தேங்க்யூ ஸ்டஃபினாக்கா ஃபார் ஷேரிங் திஸ் ரெசிபி. ஸோ நீங்களும் இந்த சஹருக்கு மறக்காமல் இந்த மட்டன் சாப்ஸை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.